more information, check the description box below. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லட்டா? ஹலோ, இங்கே ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்காரு, நான் காட்டுறேன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் எல்லாம் ரெடி ஆகி இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். கரெக்டாக சாக்ஸ் கூட போட்டுட்டான், ஷூ போட போகிறேன். அத்தர் வந்து எனக்கு ஸ்டமக் பெயின்னு சொன்னான். ஸோ இது நம்புறதா நம்பாமையும் இருக்க முடியல, நம்புறதா அப்படின்னு யோசித்தேன். 2-3 வாட்டி அவனுக்கு கிரைப் வாட்டர், சரி சுடு தண்ணி எல்லாமே ஸ்கூலுக்கு மேம்க்கு நோட் எழுதுறேன். அவங்க ஸ்கூலில் சிக் பே கூட இருக்குது. இந்த வாட்டி இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கான். நானும் சரி பரவாயில்ல, குழந்தை ரெஸ்ட் எடுக்கட்டும், ஸ்டமக் பெயின் அப்படின்னு. ஆனால் மார்னிங் டாய்லெட்டும் போயிட்டான். ஸோ நேற்றும் எதுவுமே சாப்பிடல, நேற்று பிளெயின் சிம்பிள் சாப்பாடு தான். ஸோ ஸ்டமக் பெயின் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எதுவும் அவுட் சைட் ஃபுட் இல்லை, எந்த விதமான ஜங்க் ஃபுட் இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை. ஸோ எனக்கு டவுட் இருந்தது, ட்ராமா பண்ணுறானா. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய வாட்டி நிறையனா ஒரு 2-3 வாட்டி ஆயிருக்கு. சரின்னு நான் கொஞ்சம் திட்டி கூட பார்த்துட்டேன். ஆனால் அவன் ஃபேஸ் பார்த்தாவே நமக்கு தெரியும். சரி ஃபைனலி அவன் எனக்கு ஸ்கூலுக்கு போகல. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இன்றைக்கி ஃபுல் டே இந்த ரூமில் தான் இருக்கணும், ரூம் விட்டு வெளியில் வரக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு ஸ்டமக் பெயின்ஸ் கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவர் 8 மணிக்கெல்லாம் எனக்கு சரியாகி போச்சு. நான் கொஞ்சம் டிவி பார்க்கட்டா, கொஞ்சம் மொபைல் பார்க்கட்டா, நான் இவங்க வீட்டுக்கு போட்டேன், அவங்க வீட்டுக்கு போட்டேன். நான் சொல்லிவிட்டு எல்லா பசங்க இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்காங்க, இன்றைக்கி வீக் டே. ஸோ இந்த ரூம் விட்டு வெளியில் வராது. சித்து கூட ஸ்கூல் போய் உண்டாடு. ஸோ இப்போத்துல அதே தான் ஆச்சு, இன்னைக்கு அதே கதை தான் ஆச்சு. எல்லா பசங்க இவன் வந்து படுத்துட்டு கொஞ்ச நேரம் படுடான்னு. ஸோ படுக்க முடியல அவனால். நான் வரும்போதெல்லாம் இப்படி டைட்டாக கண்ணு மூடிட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணான். அப்புறம் எழுந்துட்டான், முடியல. சரி எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும், சரி டிஃபனில் இருக்கிற ஸ்நாக்ஸே சாப்பிடு அப்படின்னு சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல, உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கிற காட்டுறேன். ஹலோ, எதுக்குடா பொய் சொன்ன? எதுக்கு பொய் சொன்ன? Why did you lie? நிஜமா ஸ்டமக் பெயின் இருந்துச்சா? எங்க இருந்துச்சு காமி ஸ்டமக் பெயின்? அண்ட் எதுக்கு இந்த நேற்று போட்ட ஷர்ட்டே போட்டிருக்கிற இன்னைக்கு? வேற ஷர்ட்டே இல்லையா உன்கிட்ட? ஒரே ஒரு ஷர்ட் தான் இருக்கா? அது சேஞ்ச் பண்ண அந்த ஷர்ட். ஹலோ, சேஞ்ச் பண்ண. 2 ஹவர்ஸ்க்கு ஷர்ட் போடுறது, அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து டம்ப் பண்ணுறது. இந்த பாருங்க ஃப்ளின்டோ பாக்ஸ். கொஞ்ச நேரம் அந்த ஃப்ளின்டோ பாக்ஸோட ஆக்டிவிட்டி விளையாடினா மார்னிங்கு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பசில்ஸ் விளையாடுறான். ஸோ டிவி, டேபு, மொபைல் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லிட்டேன். சரி இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒழுங்காக ஏதாவது. கண்ணா, புக்ஸ் அதுத்திவா? யூ காட் அ டினோ டேல் சம்திங் நோ ஃப்ரம் ஃப்ளின்டோ பாக்ஸ்? இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இப்போ 12 மணி கூட ஆகலை. ஸோ 12:30க்கு தான் சாப்பிடுவோம். ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ராஜ்மா ரைஸ். ஸோ ராஜ்மா பேக் பண்ணி பெரியவனுக்கு கொடுத்துட்டு, இவனுக்கு ராஜ்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் ராஜ்மா ரைஸ் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் கடைக்கு போகணுன்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இந்த பையனை இவங்க உடம்பு சரியில்லை, இல்லை அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட், எனக்கு தெரியும், உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஆக்டிங். ஸோ சரிடா, ஓகேடா. நான் ஒரு நிஜமாகவே ஸ்டமக் பெயின் இருக்கும்போது எனக்கு தெரியும் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. ஸோ பக்கத்தில் இருக்கு. எனக்கு என்னென்னா இது இல்லாத திங்ஸ் எல்லாம் கேட்பான். ஸோ நான் என் மெய்டு வரத்துக்கு வெயிட் பண்ணுறேன். அவங்க வந்த உடனே கிளம்பணும். ஸோ கொஞ்சம் ஃபிஷ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு. ஃபிஷ் வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷை வச்சு ஒரு கிரேவி, ஒரு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் ராஜ்மா கறி, ராஜ்மா ரைஸ். ஸோ இது நல்லா பஞ்சாபி ஸ்டைலில் இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கூட தான் நல்ல காம்பினேஷன், ஆனால் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ஸோ எனக்கு லஞ்ச் பேக் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம். அந்த ட்ரெஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண, ட்ரெஸ் இல்லை ஷர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண. கடைக்கு வரியா? உனக்கு தான் ஸ்டமக் பெயின், எப்படி வருவேன்? ரொம்ப ஸ்டமக் பெயின் உனக்கு, சரியாகி போச்சா? ஸ்டமக் பெயினர் தான் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்டா, ஏன்னா டாக்டர் திட்டுவாங்க.
நான் வாடா டாக்டர் கிட்ட போகலான்னா ஐயோ டாக்டர் கிட்ட எல்லாம் வேணாம் அதுவா சரியாயிடும்ன்றான். அப்புறம் ஏய் பூனை குட்டியா நீ? ஹலோ சரி, நீ அங்கே கடைக்கு வந்துட்டு உனக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது சொல்லு. அங்கேருந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அது ஃபுல்லாக குடிக்கணும், 5 டேஸ்க்கு குடிக்கணும். சரியா? அது ஒயிட் கலராக ஒரு மெடிசன் இருக்கும், தெரியும் தானே? நீங்கள் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துருவாது. ஸ்டமக் பெயினுக்கு அந்த மெடிசன் தான். காமி புதுச்சேரி, பாண்டிச்சேரி, யானம், புதுச்சேரி, தமிழ்நாடு, கராய்கல், புதுச்சேரி. அப்புறம் இது கேரளா எங்க இருக்கு? கேரளா இங்க. அப்புறம் பெங்களூர், கர்நாடகா எங்க இருக்கு? இங்க. அப்போ இங்கதான் பெங்களூருவா? இது என்னது? இது இந்தியன் ஓஷன். எவ்வளோ தைரியம் இருந்தா அடுகு ఇంకొకతూరి అడుగు అడుగు. வயிற்று வலி பையன் குழந்தை பார்க்க போனோமா? இப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே நிறைய ப்ளே திங்ஸ், ஸ்விங் அப்படியெல்லாம் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. பார்க்கை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டுருக்கோம். அப்பா என்னோட லஞ்ச். ஸோ நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி. தால், ராஜ்மான்றது நம்ம கிட்னி பீன்ஸ். ஸோ அது வெங்காயம் கூட சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சாலட், பச்சை மிளகா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவேன். பச்சை மிளகா எவ்வளோ காரமாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு. ஸோ இதுதான் என்னோட டேஸ்டி லஞ்ச். பர்ஃப்யூமா? இவன் யஷ் இல்லாத போது அவன் கபார்டு ஓப்பன் பண்ணி இவனுக்கு வயிற்று வலி. சால்மா, நான் இந்த வீடியோ அப்படியே அவன் வந்த காட்டுறேன், அப்படியே காட்டுறேன். உனக்கு இருக்கு பாட்டிக்கு போத்தாவா? பாட்டிக்கு போத்தாவா? அவன் கபர்ட்ல தேடி ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டான். அந்த சாக்லேட் கவருக்குள்ள இந்த குட்டி பால் இருந்தது. அவனுக்கு தெரியும் ஒரு நாள் இந்த மாதிரி வருவான் இந்த பையன், இது ஓபன் பண்ணுவான், அந்த இந்த மாதிரி ஏமாத்தல. சாக்லேட்டுக்குள்ள அந்த மாதிரி ரப்பர் பால் வச்சிருக்கான். இவன் அம்மா நான் சாப்பிட்டுட்டான். சரி ஓகே சாப்பிட்டுக்கோ. ரூமே பர்ஃப்யூம் ஸ்மெல். பால்கனி டோர் விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணியா? நான் வந்து குக்கரோட 2 மூடி எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு மாதிரி சின்ன குக்கர், பெரிய குக்கர் ரெண்டுத்துலையுமே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுவும் ரிப்பேர் பண்ணணும். குக்கர் வெடிக்கிற மாதிரி ஆகுது, சரியாக விசிலே வர்றதில்ல. ஏன் லைட்டே ஆஃப் பண்ணல. ஸோ நான் இந்த டெனிம் தான் வாங்கினேன் இந்த லாஸ்ட் வீக்கெண்ட். ஸோ நான் ஒன்று, என் ஹஸ்பண்ட் ஒன்று வாங்கினாங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டெனிம்ஸ் மாத்திரம் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், கிளம்பிடலாம். நல்ல ஒரு ஆக்டர் தானே. போகும்போதே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன், எதுவும் கேட்கக்கூடாது. இல்லைன்னா சும்மான்னு சொல்லிட்டு போய் அங்கே போயிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், மில்க் ஷேக் வேணும், சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும். நீங்கள் கண்டிப்பாக அது மறக்க போகுது. அது வயிறு வலின்னு வேறு சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி எதுவும் கிடைக்காது. சரியா? அது வயிறு வலி இருந்தால் தானே போகிறதுக்கு, வயிறு வலியே இல்லை. ये क्या है?
இந்தா வெட்டி அம்மா can you put cartridges strawberry flavor நோ what one pedigree Amma pedigree and discuss chicken can we நோ பெட் please வா wow can we buy பெட் we'll buy all kinds of things give me some see I can hear signals yeah 2 to 5 years what is this ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் நிறைய திங்ஸ் நான் வாங்கினது வந்து 50% ஆஃப் ஃப்ளாட் 50% எம்ஆர்பியில் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே திங்ஸ் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு அந்த ஷாம்பூ ஏமா யூ ஹேவ் டு அந்த பேண்ட் இதை விட சின்ன பேண்ட் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு இது வந்து 6 to 7 to 8 ஸோ இந்த ஓட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ளாட் 50% ஆஃப் அது இல்லாமல் இந்த குக்கர் வேலை ஆகலை ஸோ அதுக்கு வந்து ஃபுல் குக்கரே எடுத்துகிட்டு வாங்க இந்த கேஸ் மேலே வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க பெங்களூரில் செம்மையாக இருக்க வெயில் இன்னும் ப்ராப்பர் வெயிலே ஸ்டார்ட் ஆகலை ஸோ நான் வாங்கியிருக்கிற ஃபிஷ் வந்து ரோஹு முள் இருக்கும் ஆனால் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இந்த ஃபேன்சி ஃபிஷ் கிலோ வந்து 200க்குள்ளே தான் 160 170 இது ஆக்சுவலி ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து 1.2 கிலோ இருக்குது ஸோ இந்த ஃபேன்சி ஃபிஷ் பாம்ஃப்ரெட் வஞ்சரம் இந்த சிங்கிள் முள் வரும் இல்லைங்களா ஃபேன்சி எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு முள் இருக்கும் அதனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் எந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ஃபீலிங்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் அந்த ஃபிஷ்ஷில் கிடையாது எனக்கு பர்சனல் ஃபேவரெட் வந்து இந்த ஃபிஷ் தான் ஸோ இன்றைக்கி வந்து மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் ஊற்றி பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் கறி பண்ண போகிறோம் ஃபைனலாக பேண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லியாக மாட்டிட்டான் ஸோ அந்த ஃபிஷ் வந்து சரி அந்த பெங்காலி ஸ்டைல் கிரேவி இது இப்போ போயிட்டு க்ளீன் பண்ணி மேரினேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபிஷ் இருக்கட்டும் சிக்கன் இருக்கட்டும் ஒரே ஸ்டைல் கிரேவி ஒரே ஸ்டைல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப போரிங்காக இருக்கும் ஸோ நான் யூஸ்வலாக ஒரு வாட்டி கேரளா ஸ்டைல் ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் நீங்கள் யூஸ்வலாக நிறைய வாட்டி நம்ம மாமியார் ஸ்டைலில் தான் அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலி என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஸோ அது வந்து தேங்காய் ஊற்றியும் செய்வாங்க சில டைமில் தேங்காய் இல்லாமையும் செய்வாங்க ஸோ இதில் தேங்காய் எல்லாம் ஒன்றுமே இருக்காது ரொம்ப பேர் மினிமம் ஸ்பைசஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா தென்னாக இருக்கும் திக்காக இருக்காது ஆனால் டேஸ்ட் ஆஹா விஹான்மா Hey, you took one extra. Yeah.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விருதுநகர் காமாட்சி விலாசம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி, எல்லாரும் ஆஸ் அ ஃப்ரெண்ட் சொல்லலாம் அப்படின்னு அந்த சேனல் பற்றி கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பர் ஆசம் ஒத்தென்டிக் வெஜ் நான்வெஜ் ரெசிபீஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 100% பிடிக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் அ ஒரு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஃபேமிலி, நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. குலாப் ஜாமுன் டைம். ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸோ ஃபிஷ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஃபிஷ் வந்து அவங்கள தான் க்ளீன் பண்ண சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தலை அப்புறம் வால் துண்டுங்க மட்டும் கிரேவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, மிச்சம் எல்லாம் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இது போட்டு ரெண்டுத்துக்குமே, கிரேவிக்கானதும் ஃப்ரைக்கானதும் ரெண்டுத்துக்குமே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடணும். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேறு எந்த மசாலா இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு வேறு ஒரு மேக் ஓவர் கொடுக்க போகிறோம். ஸோ இண்டோ சைனீஸ் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி. கிரேவி வந்து மாச்சேர் ஜோல், ஒத்தென்டிக் பெங்காலி ஸ்டைல் கடுகு எண்ணெய் ஊற்றி மாச்சேர் ஜோல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மீந்து போன லெமன் ரெண்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப்பிங் போர்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் பலன்னு அந்த ஸ்மெல் எல்லாம் கூட போயிடும். உங்களுக்கு நல்லா சானிடைஸ்ட் கத்தி, இந்த நைஃப் கூட கழுவிடுவேன். ஸோ எப்பவுமே அது வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து குயிக் டிப், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து மஸ்டர்ட் ஆயிலில் தான் பண்ண போகிறேன். இதுதான் ஒத்தென்டிக். இது வந்து வேறு ஆயிலில் பண்ணாக்கா இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் வராது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் இழுக்கும், நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் அது வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஃபிஷ் வந்து கிரேவி ஃபஸ்ட்டு தலை, வால் இதெல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து இதே எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற பீசஸும் இந்த எண்ணெயிலேயே போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நிதானமாக, ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. ஃபிஷ் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு, நல்லா ரோஸ்டட் லுக். இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட போடலாம். பட் இதுதான் ஒரிஜினல் ஒத்தென்டிக் பெங்காலி ஸ்டைல் மெத்தட். ஸோ நான் ப்ராப்பராக அது ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு எந்த விதமான ஷார்ட்கட் நான் எடுக்க மாட்டேன். ஸோ மீன் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.2 கிலோஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரே கடாயில் தான் நான் எல்லா சமையல் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற எண்ணெயில் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு இதே ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த கோல்டன் ப்ரௌன் லுக் கலர் வர வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உருளைக்கிழங்கு வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. பெங்காலி ஃபிஷ் கறியில், பெங்காலி மாச்சேரி ஜோலில் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அண்ட் ஷுட் அது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா. இது வந்து ஒத்தென்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த பேஸ்ட் ரெடி ஆகி போச்சு. இப்போ வந்து இது வந்து மாச்சேரி சோல் வந்து ரைஸ் கூட தான் சாப்பிடணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட். ஸோ இப்போ அதே ஆயிலில் வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, ஏலக்காய் ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். லவங்க போட மாட்டேன், ஒன்லி பட்டை, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சு, இந்த பே லீஃப் போட்டுட்டு பாருங்கள் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 வெங்காயம். பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்று போதும். ஸோ கிரேவி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பொடி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. மீனில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் நீங்கள் ஜிஞ்சர் ஆக்சுவலி தேவையில்லை, வெறும் கார்லிக் இருந்தால் கூட போதும். ரொம்ப கொஞ்சமாக ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா வதங்கி போச்சு. தக்காளி நல்லா மின்ஸ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கட்டும். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கிரேவி வந்து தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நல்லா பாயில் ஆன உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பொட்டாட்டோ பீசஸும் மீன் துண்டும் சேர்த்துக்கிட்டோம், தலையும் வாலும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் பாயில் ஆன உடனே நம்ம வேணும்னா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் இறக்கும் போது வந்து மூடி லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா நம்ம ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகி போச்சு. இதே ரெசிபியை வச்சு நீங்கள் முட்டையும் செஞ்சுக்கலாம், அப்புறம் சிக்கனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா இந்த கிரேவி மட்டும் தான் பிடிக்கும். மாச்சேரி ஜோல் பெங்காலி ஸ்டைல் மட்டும் தான் என்னோட லிஸ்ட்டில் டாப்பில் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷன்.
கடுகு எண்ணெயில் மட்டும் தான் இந்த கிரேவி செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே கடாயில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு நல்லா நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், சோய் சாஸ், அப்புறம் தக்காளி சாஸ் இதெல்லாம் போட்டு இதை பாருங்கள், இந்த சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ சில்லி சாஸ். ஸோ இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ உப்பு எல்லாமே இருக்கும் அதில். ஸோ உப்பு நான் போடல, சாஸ்லேயும் உப்பு இருக்குது, மீன்லேயும் உப்பு இருக்குது. இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி டாஸ் பண்ணி எடுத்தால் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது வந்து என்னோட ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் வந்து போன்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சிக்கனும் பண்ணலாம். அதே மாதிரி எண்ணெயில் வந்து நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயம் கூட போட்டலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து க்ரீன் சில்லி கூட ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் எதுவும் பண்ணல, குயிக்காக டக்குன்னு இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பெங்காலி ஃபிஷ் கறி மாச்ஹேர் ஜோல்னு சொல்லுவாங்க, சூப்பர். பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, காரம் கம்மியாக போட்டு அதனால தான். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் சாஸ் எல்லாம் போட்டதுனால உள்ள இருக்குது, அதனால தான் எடுத்து கொடுத்தேன். பெரியவன் சாப்பிடுவோம், சின்னவனுக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ ஒரு பீஸ் அவன் ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டான், இப்போ ஒரு பீஸ் சாப்பிட்டான். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா தெரியாது, ட்ரை பண்ணால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பெட் இது? தூக்கம் வந்துருச்சா? சாப்பிடலையா நீ? என்ன பெட் இது? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா? நீ ஒரு பிரின்ஸா? ஒரு இன்னைக்கு நைட் எங்கே படு? ஓகே, பாய், குட் நைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். என் பையன் ரொம்ப ஜாலியாக இந்த கலர்ஃபுல் சாஃப்டஸ்ட் பெட்டாக படுத்துருக்கான். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.